அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் திருமண காலம். இந்த திருமண காலத்தின் போது நாம் கவனிக்க வேண்டிய 3 விதிகளை இப்போது பார்ப்போம். நிறைய விதிகள் இருந்தாலும் ஒவ்வொரு விதிகளாக நாம் பார்ப்போம். இப்போது 3 விதிகளை பார்ப்போம். முதலில் நாம் திருமணத்திற்கான லக்னம் குறிக்கும் பொழுது எந்த லக்னம் அந்த பத்திரிக்கையில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா லக்னம், ராசி, நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்க திதி, யோகம், கரணம் இதெல்லாமே குறிப்போம் இல்லையா? இதில் இன்ன லக்னம் அப்படின்னு குறிக்கும்போது அந்த லக்னத்திற்கு 8இல் பாவகிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த லக்னத்திற்கு 8இல் அந்த லக்னாதிபதியோ நம்முடைய ஜனனகால லக்னாதிபதியோ இருக்கிறதும் தவறு. அது சுபகிரகமாக இருந்தாலும் கூட தவிர்க்கணும். லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி இருந்தாலும் சரி, நம்முடைய ஜனனகால லக்னாதிபதி இருந்தாலும் சரி, தவிர்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லும். 2வது பாயிண்ட்டாக லக்னாஷ்டம் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்டாந்த நட்சத்திரம். இந்த கண்டாந்திர நட்சத்திரம் மாதிரி கண்டாந்திரத்தில் வரக்கூடிய லக்னம், அந்த லக்னம் கண்டாந்த லக்னம் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மீனமும் மேசமும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம். இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளிகை, அதாவது 25 நிமிடம், 24 நிமிடம், 30 நிமிடம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அரை மணி நேரம். ஏன்னா ஒரு லக்னம் இருக்கிறதே பார்த்திங்கனாக்க 2 மணி நேரத்துக்கு உள்ளாகத்தான் இருக்குது. இது ஒவ்வொரு ராசிக்கு மாறுபடும். இதில் அந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க நம்ம லக்னத்திற்கு கண்டாந்த லக்னமாக இருக்கக்கூடாது. அப்போ எப்போ மீன லக்னமாக இருந்தால் கடைசி அரை மணி நேரம், மேச லக்னமாக இருந்தால் முதல் அரை மணி நேரம், அதே மாதிரி கடக லக்னமாக இருந்தால் கடைசி அரை மணி நேரம், சிம்மமாக இருந்தாக்க முதல் அரை மணி நேரம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம விருச்சகத்தில் கடைசி அரை மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் கடைசி அரை மணி நேரம். தனுசு லக்னமாக நம்ம குறிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல் அரை மணி நேரம். அப்போ கண்டாந்த லக்னமும் அமையக்கூடாது அப்படிங்கிறது 2வது விதியை நம்ம பார்க்கணும். 3வது பார்த்திங்கனாக்கா முக்கியமான விஷயம் குரு சுக்கிர மூடம் அப்படிங்கிறது. இந்த குரு சுக்கிர மூடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்ல ஒரு விசேஷம், அதாவது திருமண காலகட்டங்கள், திருமணத்துக்கு முகூர்த்த நேரம் குறிக்கும் போதும் சரி, அல்லது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குரு சுக்கிர மூடம். அந்த குரு சுக்கிர மூடம் அப்படின்னா என்னென்னா, குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றிணைந்து ஒரு 10 பாகைக்குள் செல்லக்கூடிய காலகட்டங்களில் முக்கியமாக திருமணத்தை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. சுபகிரகங்கள் 2 பேர் லக்னத்தை பார்க்குறாங்க அல்லது லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த சுக்கிர மூடம், குரு சுக்கிர மூடம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மிக மிக டேஞ்சரஸ். அது வாழ்க்கையில் நிறைய மன கஷ்டங்களை கொடுத்துருது, சிறப்பில்லாத ஒரு சூழலை கொடுத்துருது, வாழ்க்கையில் நிறைய ஃபீல் பண்ண வேண்டியது. நம்ம வாழ்க்கையோட திருமண காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல இந்த குரு சுக்கிர மூடம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் செய்துட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த திருமணத்தில் எந்த விதமான லாபம், எப்படி சொல்கிறது, அப்படி இந்த பார்த்திங்கனாக்கா உணர்வு ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மிகப்பெரிய சங்கடங்களை மட்டுமே கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். குரு சுக்கிர மூடம் என்பது குருவும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கோச்சாரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த கோச்சார காலகட்டங்களில் செல்லும்போது நம்ம கவனமாக பார்த்து செய்வது சிறப்பு. அதற்கு சில பரிகாரங்களும் இருக்குது. அது நம்ம என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். அப்போ நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்திங்கனாக்கா அஸ்ட்ரோ அருள் ஐயலூர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான தகவல்கள் பார்த்திங்கனாக்கா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட தகவல்கள் ஒவ்வொன்றும் நம்ம பகிர்ந்துட்டு வரோம். ஜோதிட பதிவுகளை பாருங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஜோதிட பதிவுகளில் திருமண காலகட்டங்கள் வரும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், திருமணத்துக்கு முன்னாடி என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் திருமணத்துக்கு பின்னாடி என்ன சட்ட சிக்கல்லாம், நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜோதிட கலாநிதி அருள் அய்யலூர். நம்மளோட அலுவலகம் அய்யலூரில் இருக்குதுங்க. துர்கா ஜோதிட ஆய்வு மையம் அப்படிங்கிற பேரில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. உங்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான ஆலோசனைகளுக்கு
கட்டணத்தோடு கூடிய ஆலோசனை நம்ம எப்போ வேணாலும் அணுகலாம். கால் பண்ணுங்கள். ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.